இந்த பிலிப்பியரை பார்த்துருவோம். 5வது வசனம், 2வது அதிகாரம் 5வது வசனம். கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தையை உங்களில் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூமை எடுத்து. சொல்லுங்கள், ஈகோ பார்க்கல. தாழ்மைன்னா எது தெரியுமா? ஈகோ பார்க்காம இறங்கி வர்றது தான் ஆமாம் தாழ்மை. கையை தட்டி. நீங்கள் உண்மையிலே ரசிக்கப்பட்ட ஒரு பெண்ணுன்னா உங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட இறங்கி போவீங்க. எவ்வளோ தூரம் பிரதர் இறங்கி போகிறது? இறங்கி போயிட்டே இருப்பீங்க. இயேசு எந்த அளவுக்கு இறங்கி வந்தாரோ, வானத்திலேருந்து பூமிக்கு இறங்கி வந்தார். தேவனுடைய தேவனாக இருந்தார், தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருந்தார். அதையெல்லாம் கொள்ளையாடின பொருள் அதெல்லாம் எண்ணாமல் தம்மை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். கரங்களை தட்டி. இந்த வார்த்தையின்படியே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். பிரதர், என்ன பிரதர், அதுக்காக எவ்வளோ தூரம் தான் இறங்கி போக முடியும்? இறங்கி போய்கிட்டே இருங்க. ஏசப்பா எவ்வளோ தூரம் இறங்கினார், அவ்வளோ இறங்கி போங்க. தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களை உயர்த்துவதை காண்பீர்கள். கரங்களை தட்டி. ஆமென். எந்த அளவுக்கு இறங்கி பேச முடியுமோ பேசுங்க. எந்த அளவுக்கு ஈகோவெல்லாம் விட்டுட்டு சமாதானமாக பேச முடியுமோ பேசுங்க. எந்த அளவுக்கு பிரச்சனை வந்தாலும் அடிச்சே இருந்தால் கூட நீங்கள் இறங்கி போய் நீங்கள் பேசுங்க. தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களை ஒரு நாள் உயர்த்துகிற நாள் வந்தே தீரும். கரங்களை தட்டி. கட்டாயம் நடக்கும் பிரதர் அண்ட் சிஸ்டர், கட்டாயம் நடக்கும். எழுதி வச்சுக்கோங்க. ஆமீன். எந்த அளவுக்கு எங்கேனாலும் இறங்கி போகலாம். வேலை செய்கிற இடத்துல, வீட்டில், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே, பிள்ளைகள் பெற்றோருக்குள்ளே. ஆமாம், எங்கேனாலும் கர்த்தர் சாட்சியாக சொல்கிறேன். நான் செய்கிறேன், அதனால் சொல்கிறேன். இறங்கி போயிடும். என் பாட்டுக்கு எதுவுமே யோசிக்க மாட்டேன். என் மேலே தப்பு இருந்தாலும் என் மேலே தப்பு இல்லாட்டாலும் எனக்கு தெளிவாக தெரியும். ஆனாலும் இறங்கி போயிடுவேன். சரிங்களா? மேக்ஸிமம் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறேன். நீங்களும் வளர்ந்துட்டுருக்கிறீங்க. இன்னும் வளருவோம். ஓகே? ஆமாம். ஏன்னா ஏசப்பா அப்படி இறங்கி வந்தார். சொல்லுங்கள், அந்த சிந்தை நம்மக்கிட்ட இருக்கணுமா? அந்த திங்கிங் இறங்கி போகிறது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே அந்த மைண்டாகவே அவர் இருந்தாராம். எப்பொழுதும் தாழ்மையாகவே இருந்தாராம். பிதாவாகிய தேவனுக்கு எப்பொழுதும் கீழ்ப்படிந்தவராகவே இருந்தாராம். சரிங்களா? அப்படி நம்ம வாழணும். எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் உங்களை உயர்த்துவார். பிரதர், நானும் எவ்வளோ இறங்கி போயாச்சு பிரதர், இது திருந்தனமாக இல்லை, இறங்கி போயாச்சு பிரதர், மாற்றத்தையே காணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் சுவிசேஷத்தையே இன்னும் நம்பலை, விசுவாசிக்கலை. சுவிசேஷம் சொல்லுது, ஆமாம், எல்லாவற்றிற்கும் மேலாக தேவன் உங்களை உயர்த்துவாராம். ஆமென். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி இந்த வார்த்தைக்காக சொல்லுங்கள். அப்பா, என் வாழ்க்கையில் அப்படியே பலிக்கட்டும். அந்த இருதயம் எனக்கு உண்டாகட்டும். அந்த சிந்தை எனக்கு உண்டாகட்டும். சொல்லுங்கள், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை எனக்குள்ளும் இருக்க கடவுதப்பா. நான் அந்த அளவுக்கு இறங்கி போகிறவனாக இருக்கணும். தாழ்மை உள்ள நபராக இருக்கணும். கர்த்தர் தாமே என்னை பலப்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். உங்கள் ஆவியினால் நிரப்பி என்னை நடத்துகிறதுக்காக நன்றி அப்பா. உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கரங்களை தட்டி. ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே